நம்ம எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி பார்த்துருப்போம். திங்க்னு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல 4 பேர்லயே அந்த திங்க் தான் ஸ்ட்ராங்கான கேரக்டர். அந்த மாட்ட காமிச்சிருப்பாங்க. இந்த திங்க்கு இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் பவர்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்ம மார்வல் போய் அப்படியும் ஒரு கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்கான். எப்பயும் போல நம்ம இடத்துல கிடையாதுப்பா. ஆல்டர்னேட்டிவ் இடத்துல இந்த ரெட் ஸ்கல் இருக்கான் தெரியுமா? அவன் பிளாக் ஸ்கல்லா மாறிடுவான். கருப்பு எலும்பு கூடு மண்டையா மாறிடுவான். மாறி அந்த உலகத்தையே ரூல் பண்ணிருப்பான். இவனுக்கு கொஞ்சம் டைம் நாலேஜ்லாம் தெரியும். அதனால பவர்ஃபுல்லான அவெஞ்சர்ஸ் யாரும் பொறக்கறதுக்கு முன்னாடியே அவங்கள போட்டு தள்ளிடுவான். அதே மீறி ஒரு 2, 3 பேர் வந்து பொறந்து இருப்பாங்க. அதுல வந்து நம்ம திங்க்கும் ஒரு ஆளு. நம்ம திங்க் வந்து அஸ்டனத் தான் அந்த உலகத்திலயும். அதனால இந்த பயலை எப்படி டிஃபீட் பண்றதுங்கிறதுக்காக ஒரு உலகமா போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்ஃபினிட்டி ஸ்டோனை கண்டுபிடிச்சு அதை எப்படியே ஒரு உடம்புல ஏத்திக்கிட்டு வந்துருவாரு. அதை எப்படி ஏத்துனாரு, அந்த எனர்ஜியை எப்படி இவர் அப்சர்வ் பண்ணாரு, எதையும் தெளிவா மார்வல் காமிக்ஸ்லயே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா திங்க் வந்து அந்த மெயின் கேரக்டராவே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல அயன்மேனும் இருப்பாரு. ஐ மீன் டோனி ஸ்டார்க்கும் இருப்பாரு. ஆனா அவர் அயன்மேனா இருக்க மாட்டாரு, ஆன்ட்மேனா இருப்பாரு. அதனால அது ஒரு அவெஞ்சர்ஸ் இஷ்யூவா தான் ரன் ஆகும். பட் இந்த இன்ஃபினிட்டி திங்க் வந்து ஓவர் பவர். எப்படி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆஃப் இன்ஃபினிட்டி ஹல்க்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சிருக்கவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த ஸ்டோனை வந்து கையில போட்டிருக்கவன் இல்ல உடம்புல அட்டாச் பண்ணி இருக்கிறவனே ஓவர் பவரா இருப்பான். அந்த பவரே உள்ள ஏத்திட்டு வந்திருக்கானா நம்ம பாரமண்டையன் எவ்வளவு பவரா இருப்பான்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க.